உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஆம் பிரியமானவர்களே, எப்பொழுது அவருடைய முகத்தை நாம் தேடுகிறோமோ, சொன்னார் என் முகத்தை தேடுங்கள். அவருடைய முகத்தை நாம் தேடும் பொழுது அவர் தமது முகத்தை நம் மீது பிரகாசிப்பிக்கிறார். நமக்கு இறங்கி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நீங்க சொல்லிக் கொண்டு இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லாத ஒரு நபர்னா அது நான் தான் என்று நீங்க சொல்லிக் கொண்டு இருக்கலாம். துரதிர்ஷ்டவசியாய் நான் இருக்கிறேன், என்ன எடுத்தாலும் என் வாழ்க்கையில தோல்விதான், அது நஷ்டத்துல தான் முடிகிறது என்று நீங்கள் சொல்லலாம். நான் எடுக்கிற ஒவ்வொரு படியும் ஏமாற்றத்தில் முடிகிறது என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். என்று ஒவ்வொரு முயற்சியும் விருதாய் போய் கொண்டிருக்கிறது என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஐயோ, நான் எப்பொழுதுமே ஒரு சமாதானத்துக்காக ஒரு காரியத்தை எதிர்பார்ப்பேன், மகிழ்ச்சியோடு எதிர்பார்ப்பேன். அது முடிவை பார்த்தா எப்பவுமே கசப்பா தான் இருக்கும், வேதனையில ஏமாற்றத்துல தான் இருக்கும் என்று நீங்கள் ஒரு சொல்லிக் கொண்டு இருக்கலாம். என் இருதயத்தில் இது நிமித்தம் நான் மிகவும் மனம் தளர்ந்து போயிருக்கேன், சோர்ந்து போயிருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களோ? எனக்கு பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு இறங்கி நம்மை ஆசீர்வதிக்கிறார், தமது முகத்தை நம் மீது அவர் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவன் என்று. ஹல்லேலூயா.